எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யூஎஸ்ல ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பின்னாடி பார்த்தாலே தெரியும், பூவெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் யூஎஸ் வரும்போது என்னெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் சிஸ்டர், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான். சரி, என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H1Bலேயோ இல்லை H4ல் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸுங்க, வீசா காப்பீஸ் இதெல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் அங்கே டிகிரி முடித்த சர்டிஃபிகேட்டு, ஸ்கூல் காலேஜ் சர்டிஃபிகேட்ஸு இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே நீங்கள் போர்ட் ஆஃப் என்ட்ரியில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்ரேஷனாக வந்துக்கோங்க. ஸோ ஒன்றும் பெருசாக எதுவும் கேட்க மாட்டாங்க. என்ன கிளைண்ட்டு, நீங்கள் எங்கே இருக்கீங்க, இப்போ நீங்கள் H4ல் வரீங்க அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, இது ரிலேட்டடாக கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேராக வந்துக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா வேக்சினேஷன் கார்டு வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே வந்த உடனே நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் டிலே ஆகும், 2 months 3 months ஆகும். இப்போ உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னா டேப்லெட்ஸும் நீங்கள் உங்களோட டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. அதுவும் என்னென்னா டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு இங்கே வந்த உடனே நம்மளுக்கு ஏதோ காய்ச்சலோ சளியோ ஒரு இது மாதிரி வரும்போது உடனே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்காக டானிக்கெல்லாம் ப்ரிப்ரேஷனாக வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே ஆன்டிபயோட்டிக்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஓவர் த கவுண்டரில் கிடைக்காதுங்க. நம்ம ஊர்லேயே வரும்போதே கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஆன்டிபயோட்டிக் கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்பைசஸ்ங்க, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம். இங்கே இந்தியன் கிராசரி இருக்கும், இருந்தாலும் நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் அரைச்ச மசால்னால் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் இல்லையா, அதனால அடுத்து புளியெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் அதில் சீடு இல்லாமல் எடுத்துகிட்டு வாங்க. அது மாதிரி இந்த என்னென்னா தண்ணியில் ஊற போட்டு இந்த முளைக்கிற ஐட்டம் மாதிரி வெந்தயம், அப்புறமா வந்து இந்த பச்சை பயிறுப்பு அந்த மாதிரிலாம் வந்து எடுத்துகிட்டு வராதிங்க. சில பேர் கருவாடெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் எடுத்துகிட்டு வரல. சில பேர் எடுத்துகிட்டு வரலாங்கிறாங்க, சில பேர் எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்கிறாங்க. பட் நான் எடுத்துகிட்டு வரலை இது வரைக்குமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிக்சி கிரைண்டருங்க. மிக்சி வந்து நீங்கள் வாங்கும்போது இங்கே உள்ள வோல்டேஜை வந்து சொல்லி வாங்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தோசை தவா, உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா குக்கர் ஐட்டமும், தோசை தவா, குக்கரு, கடாய், பாத்திரம், டம்ளர் இந்த மாதிரி எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. இங்கேயும் கிடைக்கும். பட் நம்மளோட இந்தியன் இதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து அவ்வளோவா கிடைக்காது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. இதை சொல்ல மறந்துட்டேங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ் தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாத்திரம் நீங்கள் கடையெல்லாம் வாங்கும்போது அடிகனமான பாத்திரமாக வந்து வாங்கிக்கோங்க. இப்போ ஃபேமிலியாக இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டு வரணும். இப்போ பேச்சுலராக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குக்கரு, மிக்சி, தோசை தவா எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸுங்க. முக்கியமாக வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு, குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸு, உங்களுக்கான சாரீஸு, குர்த்திஸ் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறது ட்ரெஸ்ஸஸும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கே வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சைஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அங்கேக்கு இங்கே கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அங்கேருந்து வரும்போதே கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு இல்லையா. இப்போ நம்ம சூட்கேஸ் வந்து ஒரு சூட்கேஸ் வந்து 23 கிலோ இருக்கணுங்க. ஒரு அரை கிலோ எக்ஸ்ட்ரா இல்லை 1 கிலோ இருக்கலாம். அதுக்கு மேலே இருந்ததுன்னா ஏர்போர்ட்டில் பே பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இல்லைன்னா சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து கொடுக்க சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெயிட்டை வந்து கரெக்டாக செக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வின்டர் டைமில் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேப்பு, ஜாக்கெட்லாம் தேவைப்படும். ஸோ வரும்போதே அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா டைம் கிடைக்கும்போது நம்ம இங்கே போய் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்படி ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.